இந்த வீடியோ பதிவில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் முருகனின் அருள் வாக்கிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புத தகவலை நான் இந்த வீடியோ பதிவின் இறுதியில் கூறியுள்ளேன். மறக்காமல் அதை பாருங்கள். அதை செய்தால் கட்டாயம் 24 மணி நேரத்தில் அதனுடைய பலன் கிடைக்கும். இல்லாவிடில் நீங்கள் கட்டாயம் என்னை வந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு. மனதில் சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தால் நீ நெடுநாட்களாக கவலையாக இருக்கிறாய். உன் கவலைகளை தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளை மறந்துவிடு. கவலைகளையும் பிரச்சனைகளையும் எண்ணி இருந்தால் தீர்வு கிடைக்காது. நீ தீர்வை நோக்கி செல்ல தயாராக இரு. உனது பிரச்சனைகளை முதலில் மனதார முருகனிடம் சொல். முருகனிடம் நீங்கள் சொன்னால் கட்டாயம் அதற்கான தீர்வு கிடைக்கும். முருகனை வேற்று நபர்கள் நினைக்காமல் நெருங்கிய நண்பராக நினைத்து மனம் விட்டு பேசு. அவர் ஒரு மனிதனாக நம்முள் இருக்கும் ஒரு மனிதனாக நம் பழகும் ஒரு நண்பர்களைப் போல் அவரை நினைத்து அவரிடம் மனதார பேசு, மனம் விட்டு பேசு, உண்மையை பேசு. நீ செய்த தவறுகளை ஒற்றுக்கொள். அதற்காக முதலில் அவரிடம் மன்னிப்பு தெரிவி. மேலும் அவர் செய்த உதவிகளை முதலில் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதன் பின்னர் நீ கடுமையாக வேதனைப்பட்டு கொண்டிருக்க அந்த விஷயத்தை கூறி அதற்கான உதவி வேண்டும் என்று அவரிடம் கேள். கட்டாயம் அதற்கான உதவி அவர் உனக்கு செய்வார். மற்றவர்களிடம் உன் குறையை சொன்னாலும் சில நபர்கள் அதை உண்மையாக எண்ணி உதவுவார்கள். சிலர் உதாசீனப்படுத்துவார்கள். சிலர் போலியாக நடித்து உங்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் முருகன் அப்படி இல்லை. உங்களுக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் முருகன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். அவ்வளவு அற்புதமான நமது முருகப்பெருமான், நம் தந்தையாகிய முருக பெருமானிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். கட்டாயம் தீர்வு கிடைக்கும். உனது மனபாரங்கள் கட்டாயம் குறையும். உனது பங்கில் இதை செய்யுங்கள். மீதி முருகன் பார்த்து கொள்வார். முருகன் நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழி 2 வழி மட்டும்தான். ஆனால் முருகப்பெருமானுக்கு பல ஆயிரக்கணக்கான வழிகள் தெரியும். ஒரு பிரச்சனையை எப்பொழுது முடிக்க வேண்டும், அதற்கு என்ன தீர்வு கொடுக்க வேண்டும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அந்த பலன்களின் உபயோகங்கள் என்ன, இப்படி பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து பார்த்து உனக்கு பொருத்தமான ஒரு தீர்வை தான் முருகன் கொடுப்பார். ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஏதோ ஒரு வரத்தை கொடுப்பவர் அல்ல நமது முருகப்பெருமான். பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு உனக்கு தேவையானதை கட்டாயம் அவர் கொடுப்பார். சோதனைகள் வந்தால் அதை சாதனைகளாக மாற்றுவார். மன உறுதியுடன் நீ போராட வேண்டும். மறந்து விடாதே, அவரை உன்னை சோதிப்பது உன்னை கைவிடுவதற்கல்ல. எத்தனை சோதனை வந்தாலும், பல ஆண்டுகளானாலும், பல கோடி ஜென்மங்களானாலும் உன்னுடன் தொடரப்போகிறது அவருடைய பந்தம். ஸோ அதை நீ மறக்காதே. ஸோ உனக்கு எது பொருத்தமானதோ, அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதோ அதையே முருகப்பெருமான் அளிப்பார். இதற்கான ஒரு தீர்வையும் நான் உங்களுக்காக வழங்கப் போகிறேன். ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வெள்ளைத்தாளை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வட்டம் இடுங்கள். இந்த வட்டத்திற்குள் உங்கள் பிரச்சனையை சுருக்கமாக எழுதுங்கள். எழுதிவிட்டு அதை சுற்றி ஓம் சரவண பவ ஓம் என்று 21 முறை வட்ட வடிவில் அதை சுற்றி எழுதுங்கள். ஓம் சரவண பவ ஓம் என்று 21 முறை வட்ட வடிவில் எழுதுங்கள். கட்டாயம் நடக்கும், பாருங்கள். எழுதுங்கள். எழுதி முடித்த பின் அதை கையில் வைத்து கொண்டு அந்த பேப்பரின் 4 முனைகளும் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதை மடித்து முருகப்பெருமானின் படத்திற்கோ இல்லை அவருடைய விக்கிரகத்தின் காலடியிலோ வைத்துவிட்டு ஓம் சரவண பவோம் ஓம் என்று 21 முறையோ 54 முறையோ அல்லது 108 முறையோ நீங்கள் கட்டாயம் ஜபம் செய்யுங்கள். இதற்கான தீர்வு 24 மணி நேரத்தில் கட்டாயம் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அது பயனளிக்கப் போகிறது. நன்றி, வணக்கம். இதுவரை என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.